தாயின் அன்பு மேலான பாசங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. ஆனாலும் தேவன் ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் அவர் தம் பிள்ளைகளை ஒருபோதும் மறப்பதில்லை என்று கூறுகின்றார். அவரது அன்பு எந்த மனுஷனை காட்டிலும் சிறந்ததாக, ஆழமானதாக, உண்மையுள்ளதாக இருக்கின்றது. இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவதைப் போல நான் உன்னை தேற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். இன்றைய நாளில் நம்ம பசங்களாக இருக்கட்டுமே, பெண் பிள்ளையாக இருக்கட்டும், இல்லை ஆண் பிள்ளையாக இருக்கட்டுமே, கண்ணும் கருத்துமாக வளர்க்கணும் அப்படின்னு நினைப்போம். ஒவ்வொரு சூழ்நிலையும் தவறான பாதையில் போகக்கூடாதுப்பா, நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும்ப்பா என் பசங்களுக்கு, நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம்ல. ஆனாலும் நம்ம கைக்குள்ளே வச்சு நினைப்போம். கைக்குள்ளே வச்சுக்க முடியுமா? ஒரு கட்டத்தில் ஸ்கூலுக்கு போனோம், நம்ம கை விட்டு போகிற தருணம் வரும். ஸ்கூலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும் நினைப்போம். பக்குன்னு இருக்கும். இதே பசங்களாக எடுத்துக்கோங்களேன், ஆண் பிள்ளைகளை எடுத்துக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்ருப்போம். ஐயோ தப்பான பழக்க வழக்கத்தில் போயிடுவாங்கன்னு சொல்லி யோசிப்போம். பெண் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் நான் என்ன பண்ணுவோம்? ஐயோ எப்போ வருவான் தெரியல, டைம் ஆகிடுச்சே, கிளாஸ் முடிஞ்சிடுச்சே, இன்னும் வரலேன்னு சொல்லி பதறுவோம். ஆனால் இன்றைய சூழலில் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. வெதர் இதுதான் உண்மை. சமீப காலமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இடத்துல நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும். இன்றைக்கி கூட ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. அந்த சம்பவத்தை கேட்கும்போது ரொம்ப மனமே உடஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும். 3 வயசு குழந்த பிஸ்கெட் காட்டி கூட்டிகிட்டு போயிருக்கான். கூப்பிட்டு போனதில் குழந்தைய என்னென்ன பண்ணமோ சித்திரவதை பண்ணவும் பண்ணிட்டான். குழந்தை இறந்துருச்சு. பண்ணது யாருன்னு பார்த்தா பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞன். ரத்தப்போக்குனால டாக்டர் இந்த பரிசோதனை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்க சொன்ன ஒரு விஷயம் இதுதான். அதுதான் ரொம்ப திடுக்கிடுமா அப்படி இருந்துச்சு, பதற வச்சதுன்னு சொல்லலாம். ரத்தப்போக்கு அவ்வளோ டார்ச்சர் பண்ணி அணுவாக சித்திரவதை பண்ணி அந்த குழந்தை உயிரோடு இல்லைங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ பெத்த தாய்க்கு அந்த வலி வேதனை எப்படி இருந்திருக்கும்ல, என்னடா இதுன்னு சொல்லி. ஸோ இதுக்கு நான் என்ன சொல்ல வர அரசாங்கத்துக்கு அப்படின்னா, அவங்க நம்ம ப்ரேயர்ஸ் கேட்பாங்களான்னு தெரியல. கடவுளே, இந்த ப்ரேயர்ஸ் அவங்க காதில் கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு முடிவு கொடுப்பீங்க நம்பிக்கை இருக்குது எனக்கு. இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு தண்டனை கொடுத்தா தான் அடுத்தடுத்து நிகழ்வுகள் நடக்காது. அடுத்தடுத்து நடந்துட்டு தான் இருக்குது. பாலியல் வன்கொடுமையா உள்ளே தூக்கி வைப்பாங்க, அவ்வளோதான். 2 அடி அடிப்பாங்க. 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ இல்லை 6 வருஷமோ உள்ளே இருந்து வெளியே வர போகிறோம் அப்படின்னு அந்த மைண்ட் தாட் வரக்கூடாதுல்ல அவங்களுக்கு. தூக்கு தண்டனை மக்கள் முன்னாடியே தர்ம அடி, செம்மடி அடிக்கணும். ரோட்டில் நாய் அடிச்சுட்டு எழுத்துட்டு போகிற மாதிரி மக்கள் கண் முன்னையே துன்புறுத்தி, நீங்கள் கொண்டு போய் எங்கே வேணால் சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை, மக்களிடையே விட்டுருங்க, அவங்க சாவடிச்சிருவாங்க. அது அப்படி இருக்குது, அவ்வளோ வெறியாக இருக்கலாம். ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா பார்த்துக்கணும். இந்த மாதிரி சம்பவங்கள் மேலும் நடக்கூடாதான் ஒவ்வொரு நாள் ஜபத்தில் கேட்குறேன். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது பதறது இல்லை. இப்போவும் எங்கேயாவது மூலையில் நடந்துட்டு தான் இருக்குல்ல, நமக்கு தெரிய மாட்டுது. நாளைக்கான அது நியூஸாக வரும்போது தான் தெரியுது, ஐயோ இந்த இடத்துல இப்படி நடந்துச்சா, அங்கே யாருமே இல்லையா பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்போம்ல. ஸோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் கலங்காதீங்க, தைரியமாக இருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நல்ல ஒரு தீர்வை கொடுத்து மேலும் இது போல் சம்பவங்கள் நடக்கவே கூடாது. ஆண்டவரே, அந்த குழந்தை எவ்வளோ துடிச்சிருக்கோம்ல, ரொம்பவே வலிக்குதுங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த குடும்பத்துக்காக நம்ம ஜெபிச்சிக்கலாம். இந்த மாதிரியான பண்ணவங்களுக்கு தக்க தண்டனை கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கலாம். அன்பானவர்களே, ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவதைப் போல அவர் உங்களை தேற்றுவார். உங்கள் பலவீனத்தில் உங்களை பலப்படுத்துவார். சவாலான தருணங்களை உங்களை வழிநடத்துவார். உங்கள் தேவைகள் யாவற்றையும் அருள செய்வார். நீங்கள் அவருக்கு அருமையானவர்கள். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். திடன் கொள்ளுங்கள், உங்களை ஆசீர்வதிக்கப் போகின்றார். உங்கள் வாழ்வை மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக உயர்த்தப் போகின்றார். இன்றைக்கி கஷ்டப்பட்டுருக்கோம், என்னடா இது கையில் காசு இல்லையடா, யார்கிட்ட போய் காசு கேட்கலாம், அடுத்தவங்களுடைய உதவியை கேட்கலாம்னு சொல்லி காத்துட்ருக்கோம். ஆனால் தயக்கம், எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் உதவி கேட்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். வேலை இல்லையா, கண்டிப்பாக வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சா அந்த மனசு நமக்கு தான் வேணும். இல்லை அடுத்தவனுடைய குடியை கெடுத்து, அடுத்தவனுடைய வாழ்க்கையை கெடுத்து, அவங்கக்கிட்ட இருக்க வச்சு இதை பணத்தை பிடுங்கி, நகையை பிடுங்கி, வீட்டில் போய் கொள்ளடிச்சு வழிப்பறி பண்ணி, இந்த மாதிரியான வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. மோஸ்ட்லி அடுத்தவங்களோட பணம் நமக்கு தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையிலேயே நீங்கள் மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்க போகிறீங்க. இதெல்லாம் வாழ்க்கை. இப்போ புரியாது. திருடுறதும் கொள்ளடிக்கிறதும் ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் மாட்டிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு பயங்கரமாக செய்வாங்க. ஸோ சொந்த காலில் முன்னேறும்னு நினைங்க.
வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் சரி, இஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக வாழலாம்ல. ஸோ இன்றையெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஜெபியுங்கள், ஜெபம் நம்ம வாழ்க்கையை உயர்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் விளங்கும் உம் கிருபைக்காகவும் மாறாத கரிசனைக்காகவும் உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. நாங்கள் தனிமையாக மறக்கப்பட்டதாக உணரும் போதெல்லாம் நீர் எப்போதும் என்னோடு கூட இருக்கின்றீர் என்பதையும், ஒருபோதும் எங்களை விட்டு விலக மாட்டீர் என்பதையும் நினைவுபடுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. வேதனையின் வேளையில் எங்கள் இருதயத்தை தேற்றுவீராக. பலவீனத்தின் தருணங்களில் எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவீராக. உம் பரிபூர்ண சித்தத்தின்படி ஏற்ற வேளையில் எங்கள் வாழ்வில் தேவைகள் எல்லாவற்றையும் அருள செய்யுங்க ராஜா. அனுதினமும் உம் சமூகத்தை நம்பவும், எந்த பயமும் சந்தேகமும் இல்லாமல் உம் நித்திய அன்பில் இளைப்பாறவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கின்றீர் என்று, ஒருபோதும் எங்களை விலக மாட்டீர் என்று, கைவிட மாட்டீர் என்று நாங்கள் நம்புகிறோம்ப்பா. எங்கள் மேல் நீங்கள் வைத்திருக்கின்ற அளவு கடந்த பாசத்திற்காக நன்றி இயேசப்பா. எங்களை ஒருபோதும் நீங்கள் கைவிட மாட்டீங்கன்னு தெரியும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் நல்லா ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. குழந்தைகள் பாதுகாப்பு இன்னும் அதிகரிக்கணும் ஆண்டவரே. பெண் பிள்ளைகள் எங்கெங்கேயோ எவ்வளோ பிரச்சனைகள் சந்திக்கிறாங்கப்பா. அவங்க பாதுகாப்பாக இருக்கணும்னு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்கப்பா, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரும் நல்லா ஆண்டவரே. குடும்ப உறவுகளுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, சமாதானமாய் விட்டு கொடுத்து போகக்கூடிய எண்ணத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள், இளம் பெண்களை ஆசிர்வதிங்கப்பா. நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. ஒவ்வொரு நாள் சபத்தில் கேட்குற விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக கொடுப்பீங்க நம்புகிறோம் ஆண்டவரே. உங்களையே நாங்கள் நம்பியிருக்கோம். நாங்கள் யாரையும் நம்பில்லை ஏசப்பா. எங்களை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. எங்களை ஒரு போதும் கைவிட மாட்டீர் என்று வாக்குறுத்திருக்கீங்கப்பா. நீங்கள் தான் பார்த்துக்கணும். இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.